வயசு பண்ணாக்கல நாங்க 4 சவரமும் இப்ப வரப்புறம் பண்றாங்க சட்டையை போட்டுக்கணும் வீட்டுல மாயாக்கியா இப்ப பாவாட்டி கொண்டு வர ஒரே நச்சு நச்சு விட்டுருப்பீங்க மானோ சித்தியா கொஞ்சம் சரி அப்ப பாருங்க என்னன்னு சொல்றது எல்லாம் நம்மளுக்கிட்ட முடிஞ்சது புளிட்டெல்லாம் பிடிச்சேன்னு அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுபவத்தில் தான் வந்து நிற்கிறேன். அதாவது வந்து இன்றைய நாள் விடிய காலம் வந்த பொழுது உண்மையிலே இந்த வீட்டை இருக்க நாங்கள் 7 சகோதரர்களும் உண்டாயிருந்து சின்னலேருந்து அடித்து படித்து எல்லாமே இந்த ஓடி செஞ்சு செய்தார்கள். இது அது வந்து என்றுமே மாறாதது, ரெண்டு வரைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கிறது. என்ன கூடி சில வழியில் சில சாமியை சாதாரணமான சாமியே இருக்கும். என்ன நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள் இப்படி இருக்கிறீர்கள் இந்த வித்தியாசமான சகோதரம்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே வந்து அதை எங்களால் வந்து மாற்றிக்கொள்ளலாது இருக்கிறது. ஒரே மாதிரியே பழகிட்டோம். இந்த ஒரு அன்பு ஆணோர் இது அப்படி தான் வாழ்ந்து கொள்வது. இன்றைய நாளும் வந்து விடிய வந்தேன், அது ஒரு காணொலியாக எடுத்திருந்தேன். அதை நான் எடுத்ததுக்கு பிறகு தான் இந்த இன்றைய வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே, இன்றைய வீடியோ வந்து பாருங்க. அதாவது வந்து உங்களுக்குமே சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் உங்களோட சகோதரர்களோட இப்படி தான் இருக்க வேணுமென்றதை நான் வந்து நினைக்கிறேன். அதை சேர்ந்த ஒரு காசு பணம் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் சகோதரனுடைய அன்புகள் அதுதான் உண்மைக்குமே வந்து நிரந்தரம். இன்றைய நாள் காணொலி வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன தெரியும். என்றைக்குமே இப்படியே இருக்குமா இருந்தால் எங்களோட வாழ்க்கையும் வந்து ஒரு சந்தோஷமாகவே இருக்கும் என்றதுதான் முழுமையான எனக்கு ஊராக ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தவிர ஆதரவாக இருக்கும். ஓகே, இன்றைய நாள் முகத்தை பார்த்து எல்லாருமே சிரிச்சு கொண்டிருக்காங்க விழுந்து. ஓகே, நீங்களும் சரிங்க பிடிக்கிறேன். ஓகே, பட்டுக்குட்டியால் அம்மா பட்டுக்குட்டியால் பட்டுக்குட்டியல அம்மா வாங்க. பட்டுக்குட்டி உள்ளுக்கு முடிச்சையில் கொண்டு போப்புறேன். பட்டுக்குட்டியல் பட்டுக்குட்டியல் மா குழைக்கிறம்மா கொள்ளுக்கட்டை மஞ்சள் கொள்ளுக்கட்டை மாமியார் வீட்டு அப்படி இப்போ இருங்க அம்மாட தம்பி வாங்கோ. எங்கோ பிராணி தம்பி போயிலையா? டக்கட கூப்பிடுவா நோடு. மிஸ்ஸஸ்மெண்ட் அளவு வேண்டாம். இன்றைக்கு எங்கே புரியல இப்போ? அப்போ நீ வேணும் போறானோ? அடே நீ ஏன் போ புரியோடா தம்பி? டேய் சப்பாத்தி போடுற சப்பாத்தி ஓ நல்லா இருக்கு. உண்மையிலேயே நல்லா இருக்கு ரோஸ். அதே மாதிரி இந்த கொடியை பாருங்க, வேற லெவலில் போய் கொண்டிருக்குது கொடி. கல்வனை சாப்பிட்றான் அது இங்கே பேர் வந்தால் நீ திரும்ப பொழுக்கிட்டு கொண்டு போகிறேன்.
கோழி கொஞ்சம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு இருந்தது. சரி அனுவிட்ட கொடுத்துட்டு போங்க. காணும் காணும் பாப்பா இல்லை ஆரோட இருக்க போகிறேன் ஆரோட இருக்க போகிறேன் அம்மாடி அம்மப்பொடி ஆரோட சோச்சோ கொள்ள போகிறேன் அம்மாடி அம்மா ஆரம்மா யார் அம்மா ஆரம்மா அங்கே நிற்கிறா எங்கே நிற்கிற காட்டு அம்மா இருங்க அம்மா அங்க அதான் பாப்பா 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 சரி சரி பாய் ஆனா பாப்பாக்கு இந்த மூட்டத்துக்கு ஓடி கிடக்கு பாப்பாக்கு நல்ல பொருத்தம். இந்த பெட்ரோலுக்கும் இதான் நல்லா வேலை செய்யும் நல்லா பாவிக்கும் அது உனக்கும் பின்னுக்கு இருக்க நல்லா ஓடி தான் கிடக்கு சரி ஓகே பாப்பா போயினா முடிச்சு போய் திரும்ப வந்துட்டேன் பாருங்க இந்த ஆத்தி ஆட்டி ஆட்டி பாச்சுன்னு அங்க ஆத்தி நேரம் ஆத்தி நேரம் அம்மான ஒரு பாசக்கார புள்ள அங்க இருங்க என்னடியா உங்களை விட்டு வர மாட்டான் போலடா உங்களை விட்ட இது இப்படியே இல்லை ஆ உண்மை இல்லை அம்மா போவாது அம்மப்பொடி ஏன் இப்படி இருக்கிறான் போட்டுக்கிறட்ட வரப்போறிய வரப்போறிய அர்ஜுனுக்கு அழகின் ரகசியம் வாசல் எடுக்கப்பா தொப்பி தொப்பி மிச்சு சொல்லி மிச்சு ஓ உங்களோட பொழுதும் இப்படியே போகுது என்ன எங்க போனி தம்பி ஆ எங்கே ஓட்டு வரான் பிள்ளைட்டு எல்லாம் பிடிச்ச என்ன பெரிய விஷயம் இல்லையே மக்களை இவங்க என்ன சொல்ற இவங்கிட்ட சொல்றதுக்கு ஆளாயிரம் நான் சிம்பிளா அதான் அதான் இங்கே ஊசி தான் எல்லாம் பிள்ளைட்டு பிள்ளைட்டு அடிச்சுட்டு வரோம் மிஞ்சா இருக்கு ஒவ்வொரு ஊசியை ஆனா சாரி உண்மையிலே இந்த காத்தாங்குத்துல கட்டி விடுவாங்க தெரியுமோ அப்படியே அச்சு வட்டு நறுக்காய் இருக்க மாட்டேன் காத்தாங்குத்துல கட்டி விடுறது இல்லை சும்மா அரைஞ்சு அறைய கட்டி கொண்டு வர்றது தான் நான் வடிவண்டி நினைச்ச மாதிரி இப்போ சாந்தினி கட்டினா அப்புறம் பாப்பா இப்படி இருக்கு சாரின்றதை முத்து மாதிரியோ எங்க சிமிக்கல பாப்பா புது சிமிக்கியா உண்மையிலேயே ஒரு அகலஞ்சாங்க பூச்சாடியில் கொலை விட்டு கிடக்கு பிளேட் பிடிக்கிறதுக்கு அப்படித்தான் இருக்க வேணும் கிளிப்ப எங்க இந்த கிளிப் அடிச்சு விடுங்க கையில உண்மையிலேயே பெண்களுக்கு தேவையானதுதானே பாப்போம் சரி அப்ப பாருங்க என்னன்னு சொல்றது எல்லாம் பெல்கிட்ட முடிஞ்சது போற இடம் என்ன சொல்ற பெரிய தூரம் ஒரு சின்ன பொட்டு வச்சு விட்டீங்கன்னா இன்னும் கியூட்டா இருக்கும். அப்ப இருந்தாலும் தம்பிக்குடிய மேல எனக்கு வெக்கதான் சுத்தி சுத்தி பிடிக்கடா செல்லம். ஆனா உண்மைக்கே முகத்து கொண்டும் பூசையில மூணு நல்லா இருக்கு. மூணு நல்லா இருக்கு. ஆனா இப்படி செலவு சொல்லியா இதோட இந்த இந்த ஃபங்க்ஷனோட இந்த சாரிக்குரிய இது சரி நீங்க எடுத்ததுக்கு பயனுள்ளதா ஆக்கிட்டீங்க. 2000 சாரி எடுத்தாலும் ஒரு 3 தடவை கட்டி இருக்கு. நம்ம சார்வாக பாராட்டணும். 2000 சாரி வடிவா இருக்கு. நீங்க பாராட்டணும். இன்னொரு விஷயத்தை செய்தாலும் நல்லதா வச்சிருப்பா. குறைவா சில்லறையா செய்தாலும் சிறப்பாக செய்வாள். ஒரு பொட்டு ஒன்று வச்சு விட்டா மகாலட்சுமி மாதிரி இருக்கும். கொஞ்சம் கியூட்டா இருக்கும் சொல்ல வார. சும்மா நோமல சிமிக்கு இன்னும் நல்லா இருக்கும். சிமிக்கியா நானும் ஒரு கோழி பார்க்கணும் பிடிச்சிருந்துச்சு. இல்ல ஆனா இப்ப கூடுதலா பவுன் நகை போட கொண்டு போக கூடாது சாந்தினியா. இல்ல பவுன் இல்ல இல்ல நான் சொல்றேன் பவுன் வந்து கூட போடவே கூடாது. இல்ல இது அதுக்காகத்தான் இப்ப இப்படி
பாசி மாலைகள் சாரிக்கு ஏற்ற மாதிரி விற்கிது கடையில், சாரிகளுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி மாலை இல்லையானு அப்படி எங்கள்கிட்ட இருக்குமாவது அந்த நிறைய பிரச்சனை இருக்குது. கோயில் வேள்விகளுக்கு எல்லாமே நகையில் அறுத்து கொண்டு விடுவாங்க. காலம் அப்படி போய் கொண்டு இருக்குது. எங்க திரும்ப சார் முடிய காட்டு. பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்குதானே, அதுக்கு கேஸ் ஸ்டைல கொஞ்சம் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கு. எல்லாரும் சொல்றதுக்கான எல்லாம் எங்களோட தேவைகள் வரைக்கும் நாங்கள் செய்வோம். உண்மை, நானும் வேண்டிய கேஸ் ஸ்டைல சேவ் பண்ணி தான் இருக்கிறேன். 7 இயர்ஸ்க்கு முன்னாடி வெட்டி நானே ஸ்டெப் வெட்டி தான் இப்போ எவ்வளோ வளர்ந்துச்சு. இப்போ எங்கே போகிறேன்? இப்போ வந்து எங்களோட ஒன்றோட தங்கச்சின்னு பெரிய அளவில் இல்லை. ஒரு நேற்று இருந்த நாடி அப்போ சிவன் கோயிலே செய்யணுன்றதுக்காக இன்னைக்கு வந்து உருத்தான உறவுகளோட தான் தாலி கட்டு. அப்போ யார் தனியாக போறீங்க? மூத்தக்கா அப்பதான் எல்லாரும் ரெடியாக போயிட்டோம். அப்படி ஃபுல்லாக அப்படி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு பேரங்க சார் இப்போ அப்படி இல்லை சொல்லி போடணும். இன்னைக்கு கீழ்ஸ் போடு என்ன சப்பாத்தி மேய்க்கிறாரு. இது வந்து படைய பாஸ்டைல சொல்லணும். மணிக்கூட கை என்ன மணிக்கூட என்னென்ன அப்படியே வச்சிருந்த வழியா சரி மச்சியார் கண்டுட்டு சொல்லியா கட்டிச்சு. அது நல்லா இருக்கணும். சரிதான். இப்ப நீ இப்படி நம்மளுக்கு நிக்கிற சொல்றேன் நான். இன்னும் வெயில் அடிய பண்டே வெயில் கூட வந்து ஸ்டார்ட் ஆகுது. வெயில் ஸ்டார்ட் ஆகுது. காண்டாவனம் காண்டாவனம் வாங்க போதில்ல கொண்டு வர ஹேண்ட் பேக்கும் நிறைய வாட்டி கொழுவிட்டு இந்த ஃபேன் வைக்கிறதுக்கு மெயினாக அப்படி இல்லை. இந்த ஃபேனை கொண்டு வா. ஃபுல்லாக பிடிக்க முடாம இல்லை. இந்த ஃபேனை கொண்டு வா. இந்த ஃபேனை கொண்டு வா. அம்மான சோழி இல்லை. பிள்ளைக்கு வந்து ஜோக்கெட் எல்லாம் தீத்தி நித்திரியாக்கப்பட போகுது. அம்மாட்ட தான் போறோம் இன்னைக்கு. ஆளுக்கு ரெடி. இந்த எல்லாம் ரெடி நித்திராங்கோ. தம்பி என்ன பாருங்க எங்க ஓட்டு வர. ஐயோ வலுக்கிட்டு நிற்கிறாள் ஒரு வார்த்தான் சுவாசத்தான் பாராண்டோடியா என்ன. ஆ நைஸ். வெயில் இருந்து ஸ்டார்ட் அடிக்கடி தண்ணி குடிவோ நீர் சத்துள்ள பழங்களாக சாப்பிடுங்க. நீர் சத்துள்ள பழங்கள்னு சொன்னோன்னே மற்ற பழத்தை சொன்னே மயமாக இருக்குது. அதை கலக்க போனால் ஒரு விஷயமாக இருக்கு. இல்லை உண்மைதான். பத்து பழத்தை சாப்பிட்டேன். அதனாடி அதை மிஸ்டர்ஸ் மேன் கதைப்பார். மிஸ்டர்ஸ் மேன் பார்க்கலையே வீடியோவில். அழகு ஐயா அழகா இருக்கிறேன். உண்மையில என்ன நடந்தது இந்த இப்படி அழகா வந்தீங்களோ மானவா சித்தியா கொஞ்சிருவான். கடவுள் தந்த அழகுதான் இன்னைக்குமே அழகு. ஏன்னா அது வந்து இப்படி செய்த காரணம் வெயில் வைக்க தாங்கல. அது ஒரே காலத்து வெயில் செய்யறது. மொட்டை அடிக்க நினைச்சு நான் முதல்ல மொட்டை அடிப்ப மாட்டோம். இப்ப சேவல் எடுத்து விட மாட்டேன். ஆமா குட்டி. இந்த குட்டியா இருந்தாலும் என்ன சொல்றது. அப்படி இல்லையா வாழ்க்கையில வந்து 2 குழந்தை வந்துட்டு வடிவு சொல்றது. ஐயோ கல்யாணம் கட்டிட்டேன் மினியன் வாழ்க்கை அப்படி கால் கட்டு பாய்க்கிறது அப்படி இல்லை. நாங்கள் சரியான முறையில் வாழ வேணுமே. சரியான முறைக்கு வாழ வேணும்ன்றதான் உண்மையான வாழ்க்கை. ஒரு ஞானமாக நடந்து கொள்ளணும். எந்த விஷயத்துல கல்யாணம் கட்டினாக்காண்டி இல்லை கட்டாகணும் இல்லை. அதோட இந்த புள்ளையை பாருங்க. நேற்று புள்ளா வந்து நேற்று தினம் புள்ளா ஒரே இணைச்சி விட்டுருப்பீங்க. அப்ப நேற்று தினம் வந்து புள்ளா பார்த்துருப்பீங்க. வேலைக்கு இறக்குறது அதே மாதிரி இந்த புள்ளைய பாருங்க. இப்ப வளர்க்கிட்டு ஏனைக்க கொண்டு போட்டுனாங்க. ஏனைக்க போட்டு சாப்பாடு போய் வர போறாராம். கோயில் அடிக்க இறங்கிட்டு வர கிளம்பி வருங்க. என்னத்துல வர நாளை கூட்டிட்டு போய் வெயில் மறுபடியும் தான் சொல்லுவோம்.
நல்ல வத்தாப்பழங்கள். அதை விட நல்லா தண்ணி குடிங்க, உடம்புக்கு வந்து நல்லா தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க. நான் இப்போ போய்க்க வீட்டு தண்ணி கொண்டு வந்துருந்தேன். மோட்டர் சைக்கிள் புது தண்ணி ஆயிடும். தம்பிக்குட்டி பார்த்து பயப்பட போறான். இன்னும் நடந்தது தம்பிக்குட்டி அடுத்தது இங்க மோட்டர் சைக்கிள் இருக்கு. தம்பிக்குட்டி மஸ்கேலியா மேக்டக்கு புரிஞ்சது வந்து போய் அம்மானா அப்படி செஞ்சு நாங்க ஐஸ்பெட்டில வெயிட் கடமை ஆகுறாங்க. நான் பெரியால முட்டை ஓட்ட போறீங்க. ஐஸ்பெட்டில வேலையை கேட்டவங்க என்ன கேட்கல. ஐஸ்பெட்டிக்கு இரவு வேலை பகல் வேலை 37,000 சம்பளம். உண்மைதான். சார் எவ்வளவு மேல இருக்கு? கொஞ்சம் புதுசா திடீரென வந்து தாடியோட 2 டியூப் மண்ணு நீர் பாடுதாடி போட்டோ எடுக்கல. முகத்துல மண்ணு நீர் பாட்டோட நேம் என்னடா? மண்ணு நீர் எல்லாம் தான் முகத்துல மண்ணு ஊறுதில்ல மண்ணு நீர். அவக்காலும் மாறிதங்கள் அந்த பாட்டு காத்தவராயன் பாடலாம். உண்மையிலேயே காத்தவராயன் கூத்துறது வராதாமே பாட்டு விரல ஒரு பாட்டு நடித்து 11:30 ஆயிட்டு. இப்ப பாவாட்டி கொண்டு வர அது பக்கம் அங்க முன்னாடி வெயில் பக்கம் என்ன பாட்டு சமையங்க போங்க. சமையல் நேரத்தை தாண்டி இதுக்கு எத்தனை மார்க்ஸ் போடலாம்? 5. போட்டு என்ன போட்டு அங்கே நீயும் கலந்து போற சிங்கி வர்க்கமா நானும் கல்யாண வீட்டுக்கு போறேனோ சிஞ்சிக்கான் வான்மாப்பாவுக்கு குளப்படி போடுங்க. சரி ஓகே. இப்போ வாங்க தம்பி குடிய மாவட்ட நான் கொண்டு போயிட்டுறோம். சரியா வாங்க வாங்க. சரி சரியே பாருங்க. இதே பார்க்க நீ அவனை விடாத, நீ உங்களுடைய வச்சிருக்காது நல்லது. சாரி எடுத்து விடாங்க. புழுவத்தை பார்த்தியாளு சரி வேணா என்னட்டேன் சாரி உக்கா கொண்டு ரக்க போய் ரைட். அப்போ நீ போயில கல்யாணத்துக்கு? ஓகே. பாருங்க மீன் எவ்வளோ பெரிய மீனன்ட்டு வாங்கி கொண்டு வந்து கொடுத்து விட்டுக்கிட்டாங்க பிள்ளைக்கு. நான் வாங்கி சமையல் அதான் அதெல்லாம் படியாக சமைச்சு சாப்பிடுங்க. இது விழா மீன் 1700 கிட்ட போகும். 1 கிலோ 1300 ரூபா. வடை வேணும் வச்சுக்க சாப்பிடுற வடை உளுந்து வடை அம்மாச்சி வடை. இந்த மீனை வந்து இப்ப சேருவாக்கு தான் நீ வந்து மீன் வியாபாரம் என்ன வாங்கினீங்க? இது வந்து 800 ரூபா. அப்படி அந்த பிள்ளை தான் ஏன்னு சொல்ல அப்ப கேட்டா சொல்லுவா மீன் பார்த்து அவள் என்ன ருசியா அவள் சாருவா காட்ட ஒரு பழக்கம் இருக்கு. இன்னொரு மீன் கொடுத்தாலும் அமிர்தமா காய்ச்சுவா. இது நானும் அவ நானும் வந்து இப்படி பெரிய மீனோட சாப்பிடுறேன் இல்ல. அவ இந்த மீன் எம்முண்டே நம்ம வந்து சாரா காட்ட கொடுக்க போறேன்.
பாதை வழியாக போகலாம் பாட்டு நல்லா கொண்டு போய் பயணம் முடிந்திடுமோ கழுத ஐயோ ஏற்கனவே அம்மான மீன் டாவல ஒரு பிளேட் ஆனா சாப்பிடுறீங்களா சத்தியமா கூட என்ன சாப்பிடுறது சரி அப்ப நீ பாபா பாபா தலையில எச்சா விட்டு அம்மாச்சி வடைக்கு நான் அடிமையாடாமா அஞ்சு வடை அது 50 ரூபா இல்லையா ஓடி ஓடி 50 ரூபா இந்த அப்படியா அம்மாச்சி வடை மாத்தாங்க அம்மாச்சி மெதாடா எதிர்காலத்துல ஒரு கிளவியா போறாங்க பாக்குறேன் என்னங்க வயசு பண்ணாக்கல நாங்க 4 சவரம் 30 வர போறோம்ன்றதே நான் சட்டையை போட்டுக்கணும் வீட்டுல மாயாக்கியா ஏன் அப்படி சொல்ற அப்படி சொல்றாங்களா கடைசி மட்டும் கல்லு மாதிரி இருப்பீங்க ஆண்டவரே சரி கொண்டு கொடுத்துட்டு வா மாண்ட வீடியோல வந்து ஒரு செய்தி ஒன்று நம்முடைய காலம் சொல்ல விரும்புகிறேன் என்ன இப்போ சொல்லலாம் அதாவது வந்து நாங்கள் அந்த வாடகைகளுக்கு தானே அதில் வந்து ஒரு மாதம் 2 மாதம் தவணை சொன்னாங்க அதில் நம்ம சொல்லி ஏன்னா அவங்க சொந்தக்காரர் வரி நம்ம வீடு வேலை செய்ய போகிறோம் நீங்க இருக்கிற எஸ் அப்போ அதால் எனக்கு விடிய காலமானது டென்ஷனாக கிடக்கும் ஒரு வீடு எடுத்துட்டு உனக்கு நல்ல மண்ணீங்க பாம்பு காலங்கள்ல நீ பையன் தேத்தனி எட்டி பார்த்து வாங்க முடியாது என்னடி இது நீங்க சொல்லாக்கலாம் வந்து தேத்தனி மா முடிஞ்சுதான் மா குளச்சி தாரியண்டா தேங்காய் இல்லையா பாடு பயங்கர கஷ்டத்தில் போய் கொண்டு தேங்காய் குக்குற இல்லை பின்னிக்கு குறிச்சு தந்தேன்னா ஒரு மீனை காய்ச்சி தின்னாப்ப அவங்க மீனை கொண்டு அங்கே போகிறாங்க நான் கொடுக்குற காட்டு சொல்லல இப்போ வேணும் நொய்யிறது என்ன எனக்கு ஒரு வீடு தான் வந்து சேர்த்துணும் வெயில் கூட ஹெல்மெட்டோட போட்டுற அப்படி சும்மாட்டி போட்டு இது எப்படி மெயின்டைன் ஆகையா பாருங்க இப்போ மெயின்டைன் பண்ணுறா முதல் டைம் போஸ்டோட தேய்ச்சி போட்டு எடுக்கிறது ஏதோ ஒன்று சொல்லி தந்ததா மறந்துட்டேன் இது உசாமா ஒன்று கொண்டவர் இப்படி பாடா கொடுக்குது வாத்தியம் வந்து பட்டு போடுதியா ஓ மேடம் இது கடும் ஈஸியா அகல் தோல்வி கூட இருக்குது ஏன் சொல்லுறேன் ஐயோ ஒரு மீட் அது நல்ல மீட் ஹோட்டல்ஸ் குடிக்கணும் சுத்துறேன்டா ஆனால் வெட்டுது பட் அது கொஞ்சம் ஊர் மொட்டை ஆயிடுச்சு அப்போ கொண்டு வரணும் இல்லை இல்லை நல்லா கொண்டு கழுத உனக்கு கை வரா கழுத திரட்டு அடிக்குது வேணுமா திரட்டு அடிக்குது திரட்டு அடிக்குது நான் எவ்வளோ அழகாக நீட்டாக சுண்ணாட்டி கொண்டு நான் தெரியும் പിന്നെ കോട് മുന്നോട്ട് வருது பின்ன கொஞ்சம் சுத்தி கொடுக்கலாம் அது மாதிரி இருக்குதே முறைய போயிலும் போயிடலாம் ஒரு மீன் வெட்ட எவ்வளவு நேரம் வேண்டாம் வெட்டல என்ன ஈஸியா வெட்டுற வசந்த் நான் வெட்டுங்க சரிதான் நம்ம பிடிக்கும் மீன் தண்ணியை மட்டும் கோத்தி விட்டுறா நைஸா வெட்டுது மானு விட கூட திரட்டு அடிக்குது மானு மானு வட்டி எடு வட்டி எடு பருப்பு பருப்பு வச்சு விழுந்துச்சு நல்லா வெட்டுது பறக்குது எல்லாம் ஒரு மீண்டினுடைய இவ்வளவு நிறைஞ்சல்லுதா தண்ணி ஊற்றி போட்டு அந்த மீண்டின் அப்படியே கிளப்பு தண்ணி போட்டால் என்ன வாசம் நினைக்கிறேன் கரைக்கு விடக்கூடாதோ சில பேர் மீண்டின் தண்ணியை கரைக்கு விட்டுறோம் சொல்றேன்
மாண்ணா குடிச்சனே வேணும் தண்ணி 2028 2028 அந்த சின்ன டேட் கண்டிப்பாக பார்க்கணும் முக்கியம். ம் என்னது போடுறது கேக்க போடு காய்க்க போட பிராடி என்ன கலரில் இருக்கு மீன் பாப்பா சோப்பு கலர் சூற மீன் போடுறாங்க. ஒரு கிலோ சூற வாங்கி காய்ச்சல மேம். கூண்டு உலா கிடக்கு மீன் நீங்கள் ஏற்ற கிடக்கு இல்லை வந்து இருக்குல்ல. அக்காவோட போங்க வைக்கணும் அடுத்த கதை சார்ஜர் போட்டுட்டு சார்ஜர் போட்டுட்டு சூச்சு போடாது அதான் எனக்கு என்ன பிடிக்கும். நேமின் ஜீசப்பா டேட்டு போட்டு வந்து ஆண்டவரே என்ன இல்ல இல்ல டேக்கோல மீன் வித்தியாசம். வேற மீனா ஒரு மாண்ணா தூக்கி இது பெரிய மீன் என்ன? டேட் இருக்கு இந்த 2028 அம்மா இந்த எலும்பு என்ன ருக்கிட்டு இது பெரிய மீன். அதான் எதுவுமே சாப்பிடவே கூடாது. நாங்கள் எனக்கு தெரியுமா வந்து நேரம் இல்ல மீன் வாங்க கோபி இங்கே அதை விட இந்த மீன் சரியில்லை. அதை விட கொண்டு பாப்பா முடிச்சல கொண்டு தண்ணி குடிச்ச ஒரு எல்லாமே நான் அது தண்ணி அது பொறிச்சு தண்ணி அடிச்சு தண்ணியோ என்னன்னு அது பொறிச்சு தண்ணி இது ஒன்று நடுக்கல. அதெல்லாம் சாவா இல்ல உனக்கு இன்றைக்கு கறிக்கு தராது எனக்கு இல்லைண்ணா இது ஒரு சாதியாக தான் கிடக்கல மீன். மீன் இது வேற ஒரு மீன் அதுல டேட் இருக்கறப்ப ஒரு பெரிய மீன். ஆனால் மான்மா சொன்னவள இந்த எலும்பை பார்த்தி மான்மா அப்படி வந்துட்டு எங்கட அம்மா மீன் காய்ச்சி தந்தாப்பளா அம்மாச்சி மீன் ரெண்டு வாரது இல்லை. இந்த எலும்பு எலும்படியே இது எந்த சனியம் பிடிச்ச கொம்பேனி இந்த எலும்பை பாருங்க. எலும்பு எலும்பு வாழை கொடுத்துமே கிடக்கு. பாருங்க அமைச்சு பாருங்க. இதெல்லாம் போயிரு ஓ எப்படி பண்ணுது அந்த தெருவுல போட்டு பிரிக்கி தர கரைக்கு போறோம் அப்படி பாருங்க. மீன் ரெடி காய்ச்சல பாப்போம். இது என்னடா காய்ச்சிரடா இதே காய்ச்சல தான் பிள்ளைக்கு விடு. இது நசிஞ்சு போடும் போலக்கு இல்லை கரைஞ்சி போடும் போலக்கு பிரட்டி வைனாண்டி. ஐயோ இல்ல இல்ல பாலை கொதிக்க வச்சு போட ஓகே வரும். இல்ல உடையாம எடுக்கலாம். என்ன நாங்கள் வாங்குற மீன் 5 பீஸ் அப்படியே வரும். அது நாங்க சுவத்த மீன் நைட்டு பிள்ளை இந்த மீனை காட்டு நான் மீன் இல்ல பிள்ளை இல்லம்மா மீன் வித்தியாசம் சூர மீன் தான் உண்மைக்குமே வாரது கருத்தத்தோட மீன் ஒரு வேற மீன் மறுக்கா மீனின் பிள்ளையாண்டு இல்லை உண்மைக்குமே வந்து டேட் இல்லாம இருக்கு 2025 அதோட உங்க ஆண்டியானா சூப்பர். ஓகே தண்ணி விடுறது. இங்க திரி போறோம். தேங்காய் மீன் 3 சீ தேங்காய் வடி விசாரி உனக்கு தேங்காய் வடி. தேங்காய் கிடக்கு. ம் அதுக்குள்ள என்ன மாண்ணா எப்படி இருந்துச்சு கவுட்டை போட்டு வந்துடுவோம் தேங்காய் மோட்டு ஜிக்கு விடுறேன். இல்லை உண்டுமே தான் பண்ண சொன்னான். ஈஸ் நடுவால் ஓப்பனாக இருக்கு வடிச்சு போட்டு போலக்கு குடிஞ்சு வதோ. போட்டு திருப்பா மான்மா சைட் சைட் அதில் ஓடணும். நடுவார் அப்படியே அங்கே விடணும். எல்லாத்தையும் கட்டிட்டு போடணும். தேங்காய் ஒரு மிக்சியில் அடிச்சுட்டு காணுமா அடிச்சா தேங்காய் திருவிழா காட்டு திருநாவோட பார்ப்போம் வாணுமா. வழி மாறி போகலாம் பால் ஊத்து படுத்து எங்களோட மீட்டிங் கடைக்கு வந்து நாங்கள் பால் ஊத்துறோம். என்னடா சொல்லலாம் இவ்வளோ பெரிய வழியாக இருக்கு. நான் பால் வடியடா மேலே மீண்டின் குழம்புக்கு தக்காளி பழம் சொரியும் சொரியுமா? சொன்ன கனவுக்கு தடிக்க போதே இல்ல. இஞ்சி வரம்பு அம்மா பீட்ரூட் குழம்பு நல்ல வடிவா பால் கொதிச்சு வந்துட்டது. இந்த மீண்டின் ரெடி. 1 2 3 4 5 6 7 8 ஆனால் கரையை இப்போ நல்லா சூடாக்கி போட்டுருக்கலாமே. நீ அது பிறகு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் பிறகு அவியாட்டி அது என்ன மாதிரி வந்து நல்லா கொதிச்சு மூடி விட போறேன்னு இப்போ வந்து கொதிச்சு அவியாட்டு வேணா கொதண்டு அவியுது பாருங்க. மீண்டின் எல்லாமே இப்போ அவிஞ்சு நல்லா வரும். இந்த பாருங்க எங்கிட்ட குழம்பு என்ன குழந்தைய கிடக்க மழை விளாண்டு இருக்கு பார்த்தீங்களா மனுஷியாக்காண்டு தூளடா அதெல்லாம் ஆனால் உடையாம எடுத்துட்டு என்னடாமா சரிங்களா சுஸ்
அப்போ மானனாக்கி இப்போ சாப்பாடு போட்டு கொடுக்க போகிறேன். சாப்பிட்டுட்டு இப்படி இருக்கணும் மறக்காம. எண்ணெய் ஆகிற கடி கறி எண்ணெய் இல்லை அது பொடு கொடுப்போம். கொடு கொடுப்பேன் நாங்கள் அது உங்களுக்கு சிஸ்டர். இங்கே இருக்கும் சோறு குத்தரிசி குத்தரிசி நாட்டு குத்தரிசி சோறு டனுக்குனாக்கான் குத்தரிசி நாட்டு குத்தரிசி காண்மேடா செல்லாம். அது என்ன வெங்காயம் வச்சு காக்கல அது வயிறு வச்சுட்டேன். அது நல்லா குழைவா வந்துட்டு சோறு இந்த பாருங்க. இங்கே எப்படி இருக்கு? காணும் காணும் எனக்கு காணும் காணுமே. எனக்கு போடாது. இது என்ன இது என்னடி கரப்போ? அது வந்து சாப்பாடு போடுறது. பீட்ரூட் அங்கால பருப்புக்குள்ள கேரட் போட்டிருக்காள். சாந்தினி பொடி பிடிக்கிறேன் சில ஆரோக்கியம் ஆரோக்கியம் என்பது உடம்புக்கு. ஓய் சரி சாப்பிடு பாப்போம். மாதிரி கிடக்கு ஆக்கலை பெறலாம் மீன் குழம்பு. சரி சரி காணும். மணமண்டு சமைக்கிறத பார்த்துருப்பியல் செய்கிறத பார்த்துருப்பியல். ரெண்டு இங்கே தான் சாப்பாடு பீட்ரூட் பருப்பு மீன்டின் குத்தரிசி சோறு. உண்மையிலே நான் சொன்ன மாதிரி என்னன்னு சொல்கிறது, அளவான சாப்பாடு வெள்ளையரிசி சோறை வந்து எல்லோரும் தவிர்த்து கொள்வது நல்லது. உண்மைக்குமே நல்ல காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டாலும் பரவாயில்லை. என்னென்ன அதே மாதிரி குத்தரிசி சோறோடு வாங்கி சாப்பிடுவோம் செய்யுது. அது என்ன நிலைமை இப்போ வருத்தங்களுக்கு இருந்தால் சாப்பிட்டு அங்கே போவோம் கை வைக்கலாம் சுடுது. அது மீன் கறியில் சுடுது சோறு சுடுது சோறு சுடுது. அது இப்போ தான் நிப்பாடு ரைஸ் குக்கர்லேருந்து சாப்பிட சொல்லி பாருங்க அப்படி இருக்குன்ட்டு தான். உப்பு புளி என்ன சொல்லுது, தூள் கொஞ்சம் குறைவு தான் வெயில் எல்லாம். ஆனால் 29 வெயில் இறைக்க போயிடும்னு இறைக்குதுன்னு சொன்னேன். நான் அவ்வளோ சொல்லுறது காணில பெருசாக 32 ரூபாய் நிற்குது. ஆனால் காற்று அடிக்குது கொஞ்சம் மலமாப்பு தன்மையாக இருக்கு. ஆனால் வெயில் 32 ரூபாய் நிற்குது. ஓகே சரி நல்லா இருக்கும் சாப்பாடு நல்லா இருக்கு. இப்போ நீ என்ன சொல்லுங்க மீன் ரப்பர் மேகலை அது மீண்டினுடைய புலை இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்க. மீன் பொழுப்பு மேகலை கேது அதுதான் பாருங்க மீண்டின் புலை. சரி சாப்பிடுங்க. சரி சாப்பிட்டு பார்ப்போம்.